Morning, Pradap. Good morning. Hi, Pradap. மிஸ் பார்க்கலாமா இன்னைக்கு ஒருக்கா? பிரதாப் எங்க இருந்து வாரீங்க, எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? நேத்தானே உங்களை பாக்குறேன். பிரதாப் எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? விளங்கலையாப்பா? எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? Where are you from? கொழும்பு 13, right, okay. எங்க படிக்கிறீங்க? விளங்கல, உங்களோட பேச்சு கிளியரா இல்ல. டிஎஸ்என் நாயக்கா, ரைட் ரைட், ஓகே 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 ஓகே. நீங்க அனுப்பியிருந்தீங்க, நான் மறந்துட்டேன். ரைட். நீங்க கிரேட் 9 தானே பிரதாப்? இல்ல மிஸ், நான் கிரேட் 10 மிஸ். கிரேட் 10 படிக்கிறீங்க, ரைட், ஓகே. நீங்க போன கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்தீங்களா? Thursday தானே மிஸ்? போன Thursday ஜாயின் பண்ணேன் மிஸ். டிபாசிட் ஜாயின் பண்ணிருந்தீங்க, ரைட் ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு மிஸ் சண்டே படிப்பிச்ச பாடத்துல உங்களுக்கு விளங்கி இருந்துச்சா லாஸ்ட் கிளாஸ் நாங்க படிச்சது? விளங்கலையப்பா? பேப்பர்ஸ் இல்லையப்பா? நான் வந்து டென்ஸுகள் படிப்பிச்சேன். நான் அதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ் தான் போட்டு விட்டேன்னா. உங்களுக்கு என்னமா அதுல இங்கிலீஷ் வந்து பேசிக்ல இருந்து போக வேணுமா, இல்லாட்டி அம்மா சொன்னாங்க பேசிக் நீங்க படிப்பிச்சதை படிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓ லெவல் பிள்ளைகளோட சி பாஸை பேஸ் பண்ணி தான் மிஸ் படிப்பிக்கிறேன். நான் எல்லாமே படிப்பிக்க மாட்டேன். சி பாஸுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை ட்ரைன் பண்றதுதான் மிஸ்ஸோட இந்த கிளாஸோட நோக்கம். ஸோ நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்ல இருந்து தானே வேணும். பிள்ளைங்களையாப்பா? ஓ லெவல் எக்ஸாமுக்கு ஓ லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப நான் வந்து அதுக்குரிய ஓ லெவல் பேப்பர் செய்யறதுக்கு முதல் அதுக்கு என்ன தேவையான கிராமர்ஸ் இருக்குதோ அதைத்தான் நான் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். சரி, அப்ப ஸ்டார்ட்ல வந்து உங்களுக்கு நவுனண்டா என்ன, வேர்பண்டா என்ன, எப்படி நாங்க டென்ஸை கண்டுபிடிக்கிறது, டென்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதுகளெல்லாம் படிப்பிச்சுட்டு 11ஆம் மாசம் அண்ட் 12ஆம் மாசம் நான் பேப்பர்ஸ் தான் செய்வேன். சரி, அவ முதல்ல அவங்களுக்கு என்னது பேசிக் விளங்கினா தான் பேப்பர் செய்ய லேசா இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி? ரைட். நீங்க மார்க்ஸ் எவ்வளவு எடுப்பீங்க ஸ்கூல்ல இங்கிலீஷுக்கு? லாஸ்ட் டேர்ம்ல அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மிஸ் ஒரு 56 மிஸ் பண்ணோம். 56 தான், ரைட், ஓகே. நாங்க ஸ்டார்ட்ல இருந்து போறது பரவாயில்ல தானே? ஓகே தானே? உங்களுக்கு யார் சொன்னது உங்களுக்கு? பிரவீன் குமாரா? பிரவீன் குமார் அவர் தான் சொன்னாரு. பிரவீன் குமார் தான் சொன்னார். பிரவீன் குமார் எப்படி சொன்னார்? மிஸ் என்ன மாதிரி படிப்பிக்கிறான்னு சொன்னாரா? நல்லா பேசிக்ல இருந்து படிப்பிப்பாங்கன்னு சொன்னாரு மிஸ். பேசிக்ல இருந்து அவ சொன்னாரா பேசிக்ல இருந்து தான் போடுறேன்னு சொல்லி? சொன்னாரு. அப்ப நான் போன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன படிப்பிச்சேன்னு சொன்னா, அவனு சொன்னா என்ன அதுல எத்தனை வகைகள் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் படிப்பிச்சேன். உங்களுக்கு கிளாஸ் நான் எடுக்கிறேன்.
மற்ற 4 கிளாஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க. லேட்டா வந்தீங்க தானே. அந்த கிளாஸ் மறுபடியும் சொல்லித்தான் நான் மறுபடியும் வந்தேன். ஸோ அந்த கிளாஸுக்கு இதே டைம் தான் இன்னைக்கு போட்டுருக்கேன். ஸோ நாங்க முதலாம் நாள் என்ன படிச்சோம்? நீங்க வீடியோ பாத்தீங்களா? எனக்கு கிடைக்காதுங்க. நீங்க அனுப்புன அந்த ரெக்கார்டிங் பார்க்கல மிஸ். அந்த டென்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தேன் மிஸ். இதை பாத்தீங்க. ரைட். நான் உன்னோட பாத்தீங்களா? நான் நவுன்ஸ் அது பார்க்கல மிஸ். பார்க்கலாம். ரைட். முதலாவது நான் அதான் அவங்களுக்கு படிச்சுன்னா நவுன் சொன்னா என்னன்னு சொல்லி படிச்சேன். நீங்க நவுன்டா என்னன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் நவுன்? நவுன் மீன்ஸ் பெயர் சொற்கள். சொற்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டார பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் என்னென்ன பெயர் சொற்கள் இருக்குது? அதாவது டைப் ஆஃப் நவுன். சொற்கள் தமிழ்ல நீங்க சொல்லுங்க. பெயர் சொற்கள் என்னென்ன பெயர் சொற்கள் இருக்கு? பெயர் சொற்கள் எஸ் தமிழ்ல நீங்க சொல்லுங்க. பெயர் சொற்கள் தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் மிஸ். இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர் அந்த மாதிரி வகைகள் போடும் மிஸ். அது இலக்கணத்துல சொல்றீங்க. சும்மா பெயர் சொற்கள்னு சொல்லி சொன்னா என்னது சொல்லலாம்? கதிரை, மேசை, சூரியன், சந்திரன், மரம், மாமரம், பலாமரம், அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்கள ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம். பீப்புள், பிளேஸ், திங், அனிமல்ஸ். இந்த மாதிரியான கேட்டகரைஸுகள் இருக்கிறவையே தானே நாங்க நவுன் சொல்லி பாவிப்போம். இன்னைக்கு நவுனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ இருக்க பாருங்க. இது முடிஞ்ச பிறகு நான் ஃபுல்லா உங்களுக்கு விளங்கப்படுத்தும். கொஞ்சம் கட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கிலீஷ் வேர்சஸ் கட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பண்ணும்போது இங்கிலீஷ் வேர்சஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். Nouns. Naming words. Everything in the world has a name. All names or naming words are nouns. A noun names a person, place, animal, or thing. Look at the following sentence. Nikki and her dog are playing with football in the garden. Here, Nikki is the name of a person. Garden is the name of a place. Dog is the name of an animal. And football is the name of a thing. A name can be common or special. The special name of a noun is called a proper noun. Nikki is a special name for the girl. So, Nikki is a proper noun, whereas dog, football, and garden are common nouns. The special names, that is, the proper nouns, always begin with a capital letter. Nouns, common and proper. We now know that all nouns have a common name and also that some nouns have a special name. Look at the following pictures. Identify them. This is a boy. This is a dog. This is a fort. This is a car. All these names are general names of a person, an animal, a place, and a thing. These
are common nouns. Now, let us give special names to these common nouns. So we can say, this is Ricky. This is Pluto. This is the Red Fort. This is a Honda City. Special names given to people, animals, places, and things are called proper nouns. All proper nouns begin with capital letters. Remember, names of cities, days, months, festivals, holidays, books, people, etc. are proper nouns. Nouns, common and proper. The general name of a person, place, animal, or a thing is a common noun. For example, he is a clown. In this sentence, we are talking about a clown. Clown is a general name for the person. They live in a city. In this sentence, we are talking about a city. City is a general name for the place. It is his dog. In this sentence, we are talking about a dog. Dog is a general name for the animal. This is a pastry. In this sentence, we are talking about a pastry. Pastry is a general name for the thing. Common nouns are not capitalized unless they begin a sentence or are part of a title. Special names given to people, places, pets, days, months, organizations, etc. are proper nouns. For example, John, the clown, entertains people in a circus. In this sentence, we are talking about John the clown. John is a special name for the clown. They live in Mumbai. In this sentence, we are talking about Mumbai, a city. Mumbai is the special name for the city. His dog's name is Pluto. In this sentence, we are talking about Pluto the dog. Pluto is the special name for the dog. All proper nouns begin with capital letters. The special name given to a country, city, road, river, mountain, monument, festival, etc. is a proper noun. All the words in a proper noun begin with a capital letter. For example, my uncle lives in New Zealand.
The Red Fort is situated in New Delhi. My school is on Mahatma Gandhi Road. Nouns: concrete and abstract. Anything that you can see, touch, smell, taste, or hear is concrete. Right. Pradap. Right? Pradap. Right. இப்போ இவ்வளோ நேரம் என்னத்தை பற்றி பார்த்தீங்க? என்ன விஷயத்தை பற்றி பார்த்தீங்க? பிரதாப். மிஸ் நவுன்ஸ்ல வகைகளை பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் மிஸ். ரைட். நான் ஒன்று சொன்னா என்னென்னது நாங்க சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நான் பிளேசஸ் குறிக்கிறது மிஸ், ஒரு நேம்ஸ் குறிக்கிறது, ஒரு திங்க குறிக்கிறது. right. For a person or place or thing or animals இவ்வளோத்தையும் நாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு we use a name. They are called as a noun, right? Okay. And இதுல நீங்க common noun and அடுத்தது என்ன பாத்தீங்க? ப்ராப்பர் நவுன் மிஸ். Proper noun. What is common noun? common noun சொன்னா ஒரு பொதுவான பெயர். ஒரு அனிமல், எல்லாத்துக்கு ஒரு thing, எல்லாத்துக்கு ஒரு person. This is a common noun. But the proper noun, this is a person. Here you can see a person. அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு நேம் கொடுப்போமா இருந்துன்னு சொன்னா அதைத்தான் நாங்க ப்ராப்பர் நவுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இவா வந்து ஒரு பர்சன் தானே. பர்சன், that is common noun. இவோட நேம் நிக்கி, அதை நாங்க எப்படி கால் பண்ணுவோம்? அவக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நேமை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பெஷல் நேம் we call as a proper noun. Proper noun. Special name of a noun is called proper noun. விளங்கிச்சா? Common noun and the proper noun. ரெண்டு விஷயம் இருக்கு. Common noun and the proper noun. Common noun எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல பாருங்க, dog, football, garden, these are the common nouns, and if they have the special name we call as a proper noun. And நாங்க கவனிக்க வேண்டும், proper nouns எங்கெல்லாம் வருதோ அதுல கண்டிப்பா நாங்க capital letters யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கலாம். அது ஒரு ப்ராப்பர் நவுன் நாங்க இண்டிகேட் பண்ண போறோம்னு சொன்னா we should write the capital letters. Ricky, Pluto, Red Fort, Coca-Cola. These are proper nouns. So இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆனாக்கல நான் அதோட ஹைலைட் பண்ண வேணும். அப்ப ஹைலைட் பண்றதுக்கு நாங்க we use, when the middle of the sentence we use capital letters for the proper nouns. அதான் இதுல போட்டிருக்கு. capital letters நாங்க எங்கெங்க யூஸ் பண்ணுவோம். இதுல அடுத்த விஷயம் common noun and the proper noun சென்டென்ஸ்ல எப்படி நாங்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல பாருங்க, all nouns have a common noun. All nouns have a common noun and சொன்னா என்னது? Donkey, monkey, pencil, pencil, pen, table, tree, whatever have common noun. Common noun எப்படி இருக்கும்? Mango tree, papaya tree எல்லாம் trees என்ற common nounக்குள்ள வரும். என்ன அடுத்தது? Table, chair, fan எல்லாமே என்ன common nounக்கு வரும்? Things என்ற common nounக்கு வரும். And அடுத்தது மும்பை, சென்னை, கொலம்போ, ஜாஃப்னா, வவுனியா இதெல்லாம் cities என்ற ஒரு common nounக்குள்ள வரும். Places, right? Places or cities. And இதுல சொல்லிருக்கு, some nouns have a special name. Some noun have a special name.
Special name. எஸ் எப்படி ஸ்பெஷல் நேம் கொண்டிருப்பினோம்னு பார்க்க போறோம். என்னென்ன அந்த ஸ்பெஷல் நேம் வருது. This is the boy. Right? This is the boy. Boy is a common noun. This is a dog. Dog is a common noun. This is a pot. Come on. This is the for common noun. Car is a common noun. So you can see here boy. இந்த boyக்கு ஒரு ஸ்பெஷல் அவர் வந்து காமனான ஒரு பெயரோட இருக்கிறார் person. அதே போல டாக் வந்து அனிமல் என்ற கமன் நவுனுக்குள்ள, போட் வந்து பிளேஸ் என்ற கமன் நவுன், கார் வந்து திங் என்ற கமன் நவுனுக்குள்ள. நாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பெயரை கால் பண்ணுவோமான்னு சொல்லி சொன்னா that is called as எப்படி கால் பண்ணுவோம்? Proper noun. Pluto, Ricky, Ford, Honda City. These are the we call as a special name, so we call that special name as a proper noun, right? Yes, proper noun னு சொல்லி சொல்லுவோம். ரிக்கி எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் என்னத்துல இருக்கு? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல RPRH எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, சிட்டிஸ் பாப்போம். சிட்டிஸ், டே, மந்த், ஃபெஸ்டிவல்ஸ், ஹாலிடேஸ், இந்த மாதிரியான காமனான பீப்புள், புக்ஸ்கள், இவங்க எல்லாம் வித்தியாசமான இன்னொரு காமன் நவுனா இருக்குது. பார்த்திருப்பீங்கன்னா காமன் அண்ட் ப்ராப்பர் எல்லாம் இந்த மாதிரி ஒரு செக்ஷனும் இருக்குது. ஜெனரல் நேம் சொல்லுவோம், இல்லாட்டி காமன் நேம், ரெண்டுமே ஒண்ணுதானே. ஐயா, நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்களா? ஜெனரல் நேம் அண்ட் காமன் நவுன் the same thing. He is a clown. இவரை எப்படி சொல்லுவோம்? clown. ஆனா இவருக்கு ஒரு பர்சனல் நேம் இருக்குமே, நான் கண்டிப்பா அவருக்கு ஒரு பர்சனல் நேம் இருக்கும். அதை நான் ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். ஜெனரல் நேம் ஃபார் த பர்சன் இஸ் clown. காமனா நாங்க இவரை clown என்னுவோம். சும்மா நாங்க பாக்குறது எல்லாத்தையும் சிட்டி என்னுவோம். ஆனா சிட்டியோட நேம் என்னன்னு கேட்டா தான் நாங்க ஸ்பெஷல் நேம் சொல்லுவோம். சோ இது வந்து காமன் ஆனது ஜெனரல் நேம். காமன் நேம் சொல்லலாம், இல்லாட்டி எப்படி சொல்லலாம்? General name, right. Common name அல்லது general. This is pastry. Pastry is common name. In common name. In common name. Shorties item எல்லாத்தையும் நாங்க pastry. என்ன? Shorties எல்லா ஐட்டத்தையும் நாங்க pastries வந்து சொல்லுவோம். The common names are not capitalized unless the beginning of sentence or a part of the title. சில நேரத்துல நாங்க அந்த common namesல வந்து capital lettersல யூஸ் பண்ண மாட்டோம், இடைக்கல சில நேரம். ஸ்பெஷல் நேம்ஸ் என்னென்னத்துக்குள்ள பாருங்க, என்னென்னத்துக்குள்ள வருது? people, place, pets, days, months, organization, etc. So இவங்க ஸ்பெஷல் நேம் நாங்க கால் பண்ணுவோம். எப்படி? ப்ராப்பர் நவுன் கால் பண்ணுவோம். ஸ்பெஷல் நேம் இல்லாட்டிக்கு ப்ராப்பர் நவுன் சொல்லி கால் பண்ணுவோம். John the clown entertained people in a circus. clown வந்து யாரு? இந்த மாதிரி உடுவு போட்டிருக்கிறவங்க நாங்க clown சொல்லி சொல்லுவோம். பட் இவர் த ஸ்பெஷல் நேம் இவரை கொண்டிருக்க என்ன பேர்? ஜான். இவர்கிட்ட பேர் ஜான். So John is the special name, so we call the special name as a proper noun. Clown is a common noun. Okay, yeah. Simple things. Noun common noun and proper.
Mumbai is a city, city and the name la paatram Mumbai. But Mumbai is a special name that is called proper noun. His dog's name is Pluto. His dog name is Pluto. Pluto is a special name, so that is a proper noun. இதோட எக்ஸசைஸ்கள் பிரதாப் நான் வந்து குரூப்ல போட்டிருக்கேன் அப்ப பார்த்து நீங்களே பாட்டுல Nouns exercise, Amish. நான் வந்து நான் எக்ஸசைஸ் லேட்டா தான் குரூப்ல ஜாயின் ஆகும். விளங்கலப்பா நான் லேட்டா தான் மிஸ் குரூப்ல ஜாயின் ஆகுவேன். உங்களுக்கு ப்ரீவியஸான மெசேஜ்கள் வரலையே நான் எனக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்க நான் அந்த எக்ஸசைஸ்ல இருக்கா அனுப்பி விடுறேன் இந்த ப்ராப்பர் நவுன்டா என்ன காமன் நவுன்டா என்னன்னு இன்னைக்கு பாக்குறோம் சோ இதோட சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் நான் அனுப்பி இருந்தேன் நான் எல்லாருக்கும் சோ நான் அதை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் எனக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தி விடுறேன் சரி அதையும் சேர்த்து செய்யக்குள்ள உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆயிடும் ரைட் ஸ்பெஷல் நேம் கண்ட்ரி city, road, river, mountain, monument, festival, and etc. we call proper noun. We have proper nouns. Yeah? All proper noun begin with a capital letter. All proper noun begin with a capital letter. Examples: my uncle live in New Zealand. That's the capital. The Red Fort is situated in New Delhi. And the place and the thing at the name capital இருக்கு ஏன்னா my school is on Mahatma Gandhi Road. அடுத்த இரண்டாவது contract and abstract. Right? See, touch, smell. So contract and abstract and சொன்னா என்னன்னு சொல்லிதான் இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்து Taste or hear is concrete. Concrete nouns are words that refer to objects that we can experience with our five senses. That is, by seeing, smelling, hearing, tasting, and touching. For example, a mountain can be seen. Incense sticks can be smelled. A trumpet can be heard. Noodles can be tasted. Rain can be touched. Thus, mountain, incense sticks, trumpet, noodles, and rain are concrete nouns. noun என்ற கேட்டகரியில தான் கான்கிரீட் nouns பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரியா அதுல என்னென்ன வரப்போகுது மலைகள் அது நாங்க பார்க்க முடியும் we can see whatever we can see or smell or hear or touch or taste இவைய இந்த மாதிரியான ஒரு வகைகளை categorize வந்து நாங்க we call concrete nouns வந்து நாங்க எங்க உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது என்னது உணர்வுகளோட ஃபீலிங்ஸோட சம்பந்தப்பட்டது இந்த பார்வை பார்க்கிறது அல்லது தொட்டு உணரக்கூடியது இல்லாட்டிக்கு ஸ்மெல் பண்ணக்கூடியது இல்லாட்டி கேட்கக்கூடியது எங்களோட உடல் அவயவங்கள் இந்த செயல்பாடோட சம்பந்தப்பட்ட நவுன்ஸ சொல்லுவோம் எப்படி எப்படி சொல்லுவோம் கான்கிரீட் நவுன் கான்கிரீட் நவுன் எங்கள்ட உடல் அவயவங்களோடு சம்பந்தப்பட்ட நவுன்ஸ் நாங்க ஸ்பெஷலான நேம் சொல்லுவோம் கான்கிரீட் நவுன் ரைட் அது விளங்கு தானே ரைட் so mountain we can see right mountains we can see incense sticks வந்து we can smell
And trumpet sound we Oh. can hear. Noodles we can taste. Rain we can touch. Right? Okay. Abstract nouns are opposite of concrete nouns. They can only be thought of or felt. Abstract noun நாங்க abstract noun னு சொல்றது we can't touch. இது எல்லாம் வந்து opposite of constraint noun. Right? Opposite னு சொன்னா முற்றிலும் வேறுபட்டது. Constraint noun-க்கு முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். இத நாங்க பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, கேட்க முடியாது, உணர என்னது ஃபீல் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது. பட் only be thought of or felt. சிந்திக்க முடியும் இல்லாட்டிக்கு ரைட். அதே தான் நாங்க சொல்றோம் abstract noun. Abstract noun. They cannot be seen or touched. For example, an idea is a thought. Happiness is a feeling. Thus, idea and happiness are abstract nouns. An abstract noun refers to qualities, actions, and state of being. For example, kindness is a quality. Laughter is an action. Beauty is a state of being. In short, abstract nouns are words that mean ideas, feelings, experiences, qualities, and concepts. புரியுதா இது abstract noun? புரியுதா abstract noun? Abstract nouns நாங்க என்னென்ன வகைப்படுத்துவோம், எப்படி வகைப்படுத்துவோம்? Ideas, feeling, experience, qualities and concept. என்ன ideas சொன்னா ideas சொன்னா என்ன ஐடியா? ஒரு ஐடியாஸ், ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்றது. ஐடியா செய்யலாமா, செய்ய முடியாதா, இப்படி செஞ்சா இப்படி நடக்கும், அந்த மாதிரி ஐடியாஸ். அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து சேடா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, ஆங்க்ரியா இருக்கிறது, க்ரீஸா இருக்கிறது, அந்த மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க ஏதாச்சும் அனுபவிச்சிருந்தோம் அதை சொல்றது. இப்போ வந்து பிரதாப் நீங்க படிக்கலைன்னு சொன்னா, இங்கிலீஷ்ல நீங்க சி எடுக்கலைன்னு சொன்னா நீங்க பிறகு வெக்கப்பட வேண்டி வரும். இல்லாட்டிக்கு நீங்க ஒரு ஜாப்புக்கு போய்க்கல சி இல்லாம நீங்க கேப்பீங்க, ஏன் மிஸ் அப்படி சொல்றீங்கன்னா, மேபி நான் சொல்லலாம், நான் ட்ரை பண்ணினேன், சி கிடைக்காததுனால எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி. That is experience, something I felt in past, I'll get the experience in my life. Right? So அத போலதான் அடுத்தது qualities is kindness, பேஷனானவர், அன்னைக்கு ரொம்ப கைண்டானவங்க. அந்த குவாலிட்டிஸ் வந்து அவங்களோட பொசிஷன் இல்ல பொசிஷன் வேற, குவாலிட்டிஸ்ன்றது வேற. குவாலிட்டிஸ் வந்து ஏதாவது ஒன்று தகமை பெற்றிருப்பாங்க மனத ரீதியில, இல்லாட்டி அது விலங்கு தானே. கைண்டா இருக்கிறது, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ரொம்ப கைண்டா இருப்பாங்க, ரொம்ப அரவணைப்பாங்க, அந்த மாதிரியான குவாலிட்டிஸ். அண்ட் கன்செப்ட் சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றிய விலங்குலப்ப ஒரு விடயத்தை பற்றின விஷயங்களை சொல்ற நவுன்ஸ வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்? abstract noun, right? Many abstract nouns are formed by adding suffixes. For example,
dry, ness, dryness. Mother, hood, motherhood. Some abstract nouns end in y, ty, or ity. For example, joy, beauty, responsibility. Some abstract nouns end in ion, tion, or ation. These are the difference. நாங்க எப்படி abstract nouns கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். சரியா? அந்த முதல் பார்த்தோம் டீல முடியலாம் இல்லாட்டிக்கு TY முடியலாம் இல்லாட்டிக்கு ITY. அடுத்தது ION, TION, ATION. இதுக்கு ஏற்ற மாதிரி வேர்சஸ் சொல்லுங்க பாப்போம். நவுன்ஸ்கள் என்னென்ன வரும்? Abstract nouns. Nouns lion, Lion. Lion. Collection. Collection. Distraction. Admiration. Railway station. Where another? Administration. அந்த மாதிரி TION அந்த வேர்சஸோட வர்ற நவுன்ஸையும் நாங்க abstract nouns கண்டுபிடிக்கலாம். சரியா? இது ஒரு ட்ரிக் உண்டு. Nouns, common and proper. A noun refers to anything that is living or non-living and concrete or abstract. A common noun is the general word used to name a class of people, things, animals, concepts, and ideas. For example, man, camel, river, flower, beach, birthday, happiness, etc. A proper noun names a specific person, animal, place, or thing. Every word in a proper noun always starts with a capital letter. For example, Sania Mirza, Duffy, Marina Beach, Honda City, etc. Nouns, singular and plural. A noun can refer to one or more than one person, animal, place, or thing. அடுத்த ஒரு லெசன் அப்ப இதுலயே நாங்க பார்த்தோம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன். சிங்குலர் நவுன் சொன்னா என்னது, ப்ளூரல் நவுன் சொன்னா என்னது தெரியுமா? ஒரு ஒருமை பன்மை. சிங்குலர் சொன்னா ஒருமை, ப்ளூரல் சொன்னா பன்மை. எப்படி நீங்க அத சொல்லுவீங்க, எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க? சிங்குலர் நவுன் சொன்னா சிங்குலர் சொன்னா one thing or person, one person or one animal or one place or one thing we call singular noun. Right, and one or more than one person or more than one animal, more than one place or more than one thing we call as a plural noun. Right? அதான் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க போறோம். சரியா? அந்த சிங்குலர் அந்த நவுனோடையே எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன். இது ரெண்டாவது செக்ஷன். முதல் பார்த்தோம் என்னது? ஓகே.